அல்லது உங்களை விட்டு கணவன் பிரிந்தோ அல்லது கணவனை இழந்தோ நிற்கின்ற பெண்கள், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய நேரத்தில் பெண்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிகிறது. பலவீனமாய் இருந்தாலும் பலசாலிகளாய் குடும்பத்தை ஃபேஸ் பண்ணுகின்ற பிரச்சனைகள் ஏராளம். எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக தனித்து இவர்கள் என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். அதை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓவர் கம் பண்ணி அந்த பிரச்சனைகளிலிருந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக இவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள், பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் ஏராளமான பேரை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் ஒரு காரியத்தில் மாத்திரம் இவர்களால் ஜெயிக்க முடிய மாட்டேன். ஒரு காரியத்தில் இவர்களுக்குள்ளாக போராட்டங்களும் தவிப்புகளும் ஏக்கங்களும் அதிகமாய் காணப்படுகிறது. அது வேற ஒன்றும் இல்லை, மனசை உங்களால் ஜெயிக்க முடிகிறதா? அந்த மனசுக்குள்ளார எவ்வளவு ஏக்கங்கள், எவ்வளவு தவிப்புகள். ஏதேனும் பிரச்சனைகளுக்குள்ளார போய் விழுவதற்கு, பாவத்திற்குள்ள போய் விழுவதற்கு, யாராவது ஏமாற்றுவதற்கு அல்லது மாயமான பேச்சை காட்டி, பேச்சை பேசி, ஆசை காட்டி உங்களை காதல் வசப்படுத்துகின்ற சூழ்நிலைக்கு கொண்டு போகும்போது சுதாரிச்சிக்க முடியாதபடிக்கு இந்த மனநிலை உங்களுக்கு தவிப்பாய் மாறுகின்றது. ஸோ இந்த மனசை தான் பெண்கள், இப்படிப்பட்டதான பெண்கள் ஜெயிக்க வேண்டும். ஒரு அக்கினி இருக்கு, அக்கினி பக்கத்தில் ஒரு காட்டன் இருக்கு. இந்த காட்டன் அக்கினி கிட்ட கொண்டு போக அந்த நெருப்பு கிட்ட கொண்டு போக நான் நல்லா ஸ்தோத்திரம் சொல்கிறேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், அதனால இந்த காட்டன் போய் அதில் பற்றிக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வேளை செல்லு வச்சிருக்கிறீங்க, செல்லு மூலியமாய் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடுகிறது. வீணான கான்வர்சேஷன், தேவையில்லாத தெரியாத பர்சன் கிட்ட கூட நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ சாப்பிட்டியா, நைட் டைம் கான்வர்சேஷன். நைட் டைமில் யார்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. நைட் டைமில் ஃபோன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ அதே போல் மோசமான வீடியோஸ், உங்களை கவர்ந்து இழுக்குகின்ற, உங்கள் ஆசையை தூண்டுகின்ற, உங்களுடைய ஏக்கங்களை தவிப்பையும் இன்னமோ தூண்ட செய்கின்ற மனநிலையை கொண்டு போகின்ற எந்த விதமான வீடியோவும், எந்த விதமான பாடல்களும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதில் ஃபோனில் பேச்சுகள், மோசமான எஸ்எம்எஸ். ஸோ அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணும் பொழுது ஆலோசனைக்காக, கவுன்சிலிங்காக ஃபோன் பண்ணும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி, ஸோ இதெல்லாம் நாங்கள் எப்படி அவாய்ட் பண்ண? ஒரு மீடியாவிலேருந்து உங்களுக்கு ஃபோன் வருதா, அந்த மீடியாவை கட் பண்ணுங்க. நீங்கள் தனித்து வாழ்கிறீர்கள், உங்களுக்கு எதுக்கு இந்த விதமான பிரச்சனை நீங்கள் ஈடு கொடுக்கணும். ஸோ இதற்கெல்லாம் உங்களால் முடியும். ஒரு மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்லை, நான் யாராவது பேசினா கூட நானும் சேர்ந்து பேசுவேன், அவங்க ஆசையாக பேசும்போது என்னால் முடியலை, எனக்கு இந்த பேச்சுனால சந்தோஷம் உண்டாகுதுன்னா நான் அதை பேசுவேன் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது பின்னாடி நிச்சயமாக அது பிரச்சனைக்குள்ளார வரும். ஸோ பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பெண்கள் இரவு நேரத்திலே அழுது கொண்டிருக்கிறார்களாம். புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இரவு நேரத்திலே அவள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறாள், அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவருடைய கன்னங்களிலே வடிகின்றது. அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. யாராவது வீட்டில் உங்கள்கிட்ட பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோபப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, பிள்ளைங்களை வெறுக்கின்ற காரியம். பெற்றோர்கள், வயசான பெற்றோர்கள் இருப்பாங்க, கூட பிறந்தவர்கள் இருப்பாங்க, அவங்க உங்களை கவனிச்சுக்குவாங்க. ஸோ இவங்களையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு உங்கள் மனசு வேறு தேவையில்லாத ஒரு பழக்கத்தின் மீது, தேவையில்லாத ஒரு சிற்றின்பங்களின் மீது உங்கள் மனதை நீங்கள் செலுத்துகிறீர்கள். இதற்கு துணையாக இருக்கிறது என்னது? இந்த விதமான மீடியாக்கள், இந்த விதமான வீடியோஸ், எந்த விதமான கான்வர்சேஷன், எந்த விதமான பழக்கங்கள், இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எப்படியா சொல்லுகிறது, அவர் என்னுடைய நேசர், அவர் என்னோடு பேசி என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா என்று சொல்லுகின்றார். ஸோ பிரியமானவர்களாக கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய எல்லா விதமான காரியத்துக்கும் ஒரு நேசர், ஒரு சிநேகிதர், ஒரு மணவாளன் உங்களுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களுடைய நிலைமை அவருக்கு தெரியும். தயவு செய்து உங்கள் நெருக்கங்கள், உங்கள் வாரங்கள் எதுவானாலும் அதை கர்த்தர்கிட்ட சொல்லிவிடுங்க. நீங்களும் ஒரு ஃபயராக மாறிட முடியும். நெருப்பு பக்கத்தில் காட்டன் கொண்டு போனால் அது பத்தம்தான், ஆனால் நெருப்பு பக்கத்தில் நெருப்பையே கொண்டு போனால் ஒரு சேதமாக இருக்காது. ஸோ இன்றைக்கு ஒரு அக்கினி பிழமாக, ஒரு அக்கினியாக
ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பெண்ணாக, மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பெண் பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இந்த உலகம் உங்களை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. ஆசை இச்சைகள் சிற்றின்பங்கள் எதுவும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அதை நீங்க தாண்டி தாண்டி வருவீங்க. இதற்கு வேண்டியதெல்லாம் அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். இதை சொல்லுங்களேன், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். இதை சொல்லுங்க. அவருக்குள்ளார வந்துருங்க, கத்தருக்குள்ளார வந்துருங்க. எப்பேற்பட்ட பாவத்துல நீங்க இருந்தீங்கனாலும், தவறே கூட நீங்க செய்திருந்தாலும் கூட உங்களை மன்னித்து, உங்களை செழிப்புக்குள்ள நடத்த, உங்களை மன்னித்து, உங்களுக்கு கைட் பண்ண, எது தவறு எது ரைட்டு, உனக்கு எது வேணும் உனக்கு எது வேணாம், இதையெல்லாம் அவர் பார்த்து நடத்துவதற்கு உங்களுக்கு அவர் மிகுந்த பிரயோஜனத்தை தந்து அவர் தம்முடைய உள்ள கைகளிலே உங்களை மறைத்து வைத்து உன்னை குடும்பத்தையும் கூட நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஷாሎም.